சுரேஷ் ரெய்னா மக்களின் அன்புக்குரிய சின்ன தலை. கிரிக்கெட்ல அவர் ஜொலிக்காத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. பேட்டிங் ஆர்டர்ல மிடில் இருந்துகிட்டு டீமை முன்னாடி பவர் பண்ணக்கூடிய ஆக்சல் ராட் அவர் தான். சேட்டை புடிச்சவர், ஏன்னா ஜாலிக்காகலாம் விக்கெட் எடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே கோட்டையை காத்து நின்ன முக்கியமான அரண்கள்ல அவரும் ஒருத்தர். 21 வயசு இளைஞனா டீமுக்குள்ள வந்தாரு. லெஜெண்டா உருமாறி மிஸ்டர் ஐபிஎல்லா அப்படியே ஒரு ப்ரமோஷன் வாங்கி அதுக்கப்புறமா மஞ்சள் ஜெர்சிக்கு தேங்க்யூ சொன்னாரு. ரொம்ப நாளா ஐபிஎல்ல பிடிக்கப்பட்ட அதிகபட்ச கேட்சுகள் வரிசையில சின்னத்தலை தான் டாப்ல இருந்தார். இப்பதான் விராட் கோலி அவரை முந்தி இருக்கார். 2021க்கு அப்புறம் விராட் கோலி ஒரு 50 போட்டிகள் எக்ஸ்ட்ரா ஆடி இருக்காரு சின்ன தலையை விடவும். ஆனாலும் இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 10க்கும் கம்மி தாங்க. அப்ப பாத்துங்க, தலைவன் ஃபீல்டிங் வந்துச்சுன்னா என்ன ரகமா இருந்திருக்காருன்னு. என்னைய பொறுத்த அளவுக்கு உலகத்தோட நம்பர் 1 ஃபீல்டர் இவரு தான்பான்னு சொல்லி ஜான் டி ரோட்ஸ் கை காமிச்சதும் சின்ன தலையை தான். இவரோட பேட்டிங்ல இருக்கிற அந்த எக்ஸ்ப்ளோசிவான அக்ரஷனை காமிக்கிறதுக்கு ஒரே ஒரு போட்டி போதும். 2014வது வருஷம் சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் மோதல். பஞ்சாப் ஒரு பெரிய டோட்டல போடுறாங்க. ஆனா சின்னத்தல வெறும் 25 பந்துகள்ல 87 ரன், சமத்தியான ஒரு இன்னிங்ஸ். 6-4 பறந்துகிட்டு இருக்கு. பவர் பிளேல அவரை கையில பிடிக்க முடியல. ஆனா பாருங்க, 87 ரன்கள்ல அவரோட விக்கெட்டை விட்டுட்டார். அந்த ஒரு போட்டியில சிஎஸ்கே தோத்துட்டாங்க, எலிமினேட் ஆகி வெளில வந்துட்டாங்க. பட் அதெல்லாம் விடவும் செஞ்சுரியா அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்னிங்ஸுக்கு அப்புறமா சுரேஷ் ரெய்னா மிஸ் பண்ணிட்டாரே அப்படின்றத மக்களுக்கு ஒரு பெரிய வருத்தமா இருந்துச்சு. இன்னும் ஒருத்தர் மிஸ்டர் ஐபிஎல்னு வந்து இங்க நிக்கிறதுக்கு ரொம்ப கால் எடுக்குங்க. அந்த அளவுக்கு சுரேஷ் ரெய்னாவோட சாதனைகள் இருக்கு. வேற யார் கதையை நாம பேசணும்னு சொல்லிட்டு கீழே எழுதுங்க. இதை பார்க்க வேண்டியவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.